ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரியானா வீஸ்ட் எழுதுனா த மவுண்டன் இஸ் யூ அந்த புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். டேரெக்டாக நம்ம சாப்டர்க்குள்ளேயே போயிடலாம். சாப்டர் 1 செல்ஃப் சாபட்டேஜ், அதாவது நம்மளை நாம ஏன் தடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி. இந்த சாப்டரில் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம வந்து சேஞ்ச் ஆகணும், நல்ல வாழ்க்கை வாழணும்னு தான் நினைப்போம். ஆனால் அதே நேரத்தில் அந்த மாற்றத்துக்கு தேவையான டிசிஷன் எடுக்க வந்து நம்ம பயப்படுவோம். இது பேர் தான் செல்ஃப் சாபட்டேஜ். ஏன் நம்ம நாமே தடுக்கிறோம்? அதாவது தோல்வி ஆகிடவோமோங்கிற பயம், மற்றவங்க என்ன நினைப்பாங்கங்கிற பயம், பழக்கப்பட்ட பழைய வாழ்க்கையை விட்டுட அதை முடியலைங்கிறது, நான் டிசர்வ் பண்ணல என்ற நெகட்டிவ் பிலீஃப். இதனால தான் வந்து நம்ம ரொம்பவே பயந்துட்டுருக்கோம். உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தா, செல்ஃப் சாபட்டேஜுங்கிறது சோம்பேறித்தனம் இல்லை, இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம். உதாரணமாக என்ன சொல்லலாம்னா, நீங்கள் வெயிட் லாஸ் செய்ய வேணும், ஆனால் ஜிம்முக்கு போகாமல் ரீசன் சொல்வீங்க. ஏன்? உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ், நீ பாஸ்ட்டில் செய்யலை, இப்போ எப்படி செய்ய போகிற அப்படின்னு தடுக்கும். இதுதான் முதல் மலை. சாப்டர் 2 என்னென்னு பார்த்தா, யுவர் மவுண்டைன், அதாவது உங்கள் மலை என்ன அப்படிங்கிறது பார்க்குறது. இந்த சாப்டரில் மலைங்கிறது சிம்பாலிக்கல் மீனிங். அதாவது உங்கள் மலைங்கிறது வந்து உங்களோட போஸ்ட் ட்ராமாவாக இருக்கலாம், உங்களை ஹர்ட் செஞ்ச மெமரிஸாக இருக்கலாம், நீங்கள் மாற்ற வேண்டிய தவறான பழக்கங்கள், அதாவது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன், நீங்கள் எதிர்கொள்ள பயப்படுற உண்மை. எக்ஸாம்பிள், ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாமல் இருப்பது, அது ஒரு பெரிய மலை தான். அதாவது நீங்கள் டைரெக்டாக ஃபேஸ் பண்ண மறுக்கிற விஷயம், அதுதான் வந்து உங்கள் லைஃபோட மவுண்டைன். சாப்டர் 3 என்ன சொல்லுதுன்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிற அறிவு. இதுதான் வந்து இந்த புக்கோட முக்கியமான சாப்டர். உணர்ச்சிகளை வந்து புரிஞ்சு கொள்ளாததுனால தான் நம்ம வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்? அதாவது ஆங்கர், சேட்னஸ், ஜெலசி, ஃபியர் எல்லாமே வந்து மெசேஜஸ். அதை வந்து இக்னோர் பண்ணாமல் அதோட மீனிங்கை வந்து கவனிக்கணும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கோபமாக ரியாக்ட் பண்ணுறீங்க, அது கோபம் இல்லை, அது நான் மதிப்பளிக்கப்படலைங்கிற உணர்ச்சியாக இருக்கலாம். அதாவது எமோஷ்னல் கிளாரிட்டி, மென்டல் ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்லுது இந்த சாப்டர். சாப்டர் 4 என்ன சொல்லுதுன்னா, பிரேக்கிங் பேட்டர்ன்ஸ், பழைய வாழ்க்கை வழக்கங்களை வந்து உடைக்கிறது. நம்ம வாழ்க்கை ரிப்பீட் ஆகுது போல் தோணுதா? அதாவது சேம் ப்ராப்ளம், சேம் டிஸப்பாயின்மெண்ட், சேம் பீப்புள். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா, அன்ஹீல்டு பேட்டர்ன்ஸ். அதாவது இதை எப்படி நம்ம பிரேக் பண்ணலாம்? முதல்ல வந்து பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அது எங்கேருந்து வந்ததுங்கிறது புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக மாற்றம் செய்யுங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் எப்போதுமே ஓவர் கிவ் பண்ணுறீங்க, ஏன்? சைல்ட்ஹுட்டில் அக்செப்டன்ஸ் கிடைக்காததால் அதர்ஸை ப்ளீஸ் பண்ணணுங்கிற ஹேபிட். இந்த இன்சைட் வந்தால் தான் பேட்டர்ன் கண்டிப்பாக பிரேக் ஆகும். சாப்டர் 5 செல்ஃப் ட்ரஸ்ட், உங்களை நீங்கள் நம்புவது. செல்ஃப் சாபட்டேஜுக்கு ரூட் காரணம், அதாவது மூல காரணம் என்னென்னா, செல்ஃப் ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கிறது தான். எப்படி செல்ஃப் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணலாம்? உங்களுக்கு நீங்களே கொடுத்த ஸ்மால் ப்ராமிசஸை வந்து நிறைவேற்றுங்க. எக்ஸாம்பிள், இன்றைக்கி 10 நிமிஷம் நடப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக செஞ்சுருங்க. தினமும் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் செய்யுங்க. உங்கள் உணர்ச்சிகளுக்கு வந்து துரோகம் செய்யாதீங்க. எக்ஸாம்பிள், ஒருவர் சொன்னது கஷ்டம் கொடுத்தா பரவாயில்ல என்று உங்கள் உணர்ச்சியை இக்னோர் பண்ணாதீர். நாமே ரெஸ்பெக்ட் பண்ணாதான் மற்றவங்களும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சாப்டர் 6 ஹீலிங், அதாவது உங்கள் காயங்களை ஆற்றுங்க. இந்த சாப்டர் ரொம்ப டீப்பானது. ஹீலிங்னா என்ன? அதாவது கடந்த காலத்தை மறக்கிறது இல்லை, அதை அக்செப்ட் பண்ணி அதிலேருந்து நம்மளை விடுவிக்கிறது. நாம் சேஃபாக இருக்கோங்கிறத நம்ம ஆழ் மனசுக்கு சொல்கிறது. உண்மையான ஹீலிங்க்கு ஃபீல் த பெயின், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் த காஸ், ஃபர்கிவ் ஆர் ரிலீஸ், மூவ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், டாக்ஸிக் பேரண்ட்லேருந்து உதாசீனம் அனுபவித்த ஒருத்தர் சரியான உறவு பில்ட் பண்ண முடியாததை ஹீலிங் தவறிய பாஸ்ட் தான் காரணம். ஹீலிங் அப்படிங்கிறது என்னென்னா ஹெவி பட் ஃப்ரீயிங். சாப்டர் 7 பிகமிங் யுவர் ஹையஸ்ட் செல்ஃப், அதாவது உங்களின் மிகச்சிறந்த வடிவம். இந்த சாப்டர் மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். உங்களோட பெஸ்ட் வெர்ஷன் யார்? மார்னிங் டிசிப்ளினாக இருக்க நீங்கள், கண்ட்ரோலான உணர்ச்சிகள், கிளியர் பவுண்ட்ரிஸ், ஃபியர் இருக்குமா? எஸ். ஆனால் நீங்கள் அதையும் மீறும் ஒருவர். அதை எப்படி அந்த வெர்ஷனுக்கு செய்யலாம்? அன்வான்ட் பீப்புள் அண்ட் ஹேபிட்ஸை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மெயின்டைன் பண்ணுங்கள். பர்பஸ் வந்து செட் பண்ணுங்கள். ஹை செல்ஃப் அப்படின்னா பர்பஸ்ஃபுல் செல்ஃப். சாப்டர் 8 கிளைம்பிங் த மவுண்டெயின், வாழ்க்கை மலையை ஏறும் பயணம். உண்மை என்னென்னா, ப்ராக்ரஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். சில நாட்கள் வந்து 0 முடிவு மாதிரியே இருக்கும், சில நாட்கள் வந்து தள்ளாடி போகிற மாதிரி இருக்கும். பட் இம்பார்ட்டண்ட், யூ ஆர் ஸ்டில் கிளைம்பிங். எக்ஸாம்பிள், வெயிட் லாஸ், மணி சேவிங், ரொட்டீன் பில்டிங். ஒரு நாளில் விசிபிள் சேஞ்ச் வராது, ஆனால் 100 நாட்கள் கழித்து தெரியும், அது ஹியூஜ் சேஞ்சாக இருக்கும். மவுண்டெயின் கிளைம்ப் அப்படின்னா பேஷன்ஸ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி. சாப்டர் 9
அ நியூ லைஃப், அதாவது புதிய வாழ்க்கை. நீங்கள் மாற்றம் செய்ய ஆரம்பித்ததும் பழைய தோழர்கள், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஆகலாம், பழைய ஹேபிட்ஸ் வந்து மாறலாம், உங்களுக்கு சூட் ஆகாத வாழ்க்கை வந்து கண்டிப்பாக டிஸப்பியர் ஆகும், புதிய கான்ஃபிடென்ஸ் வரும், புதிய கிளாரிட்டி வரும். இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் திஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ். உங்களோட புதிய யூ உருவாகும் காலம், அதாவது புதிய நீங்கள் உருவாகும் காலம். சாப்டர் 10 தி சம்மிட், அதாவது மலையின் சிகரம். சிகரத்தை ஏற்றுகிறதுங்கிறது எண்ட் இல்லை, அது உண்மையான வாழ்க்கையோட ஆரம்பம். வாட் ஹேப்பன்ஸ் அட் த டாப்? நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை வென்றிருக்கீங்க. உங்கள் தாட்ஸ் மீது கண்ட்ரோல் இருக்குது, உங்கள் எமோஷன்ஸ் மீது கண்ட்ரோல் இருக்குது. யார் வேணுமானும் லைஃப்பை பில்ட் பண்ணும் திறன் உங்களிடம் இருக்குது. இந்த முழு புத்தகத்தையும் ஒரு வரியில் சொல்லணும்னா, உங்களை நீங்கள் வென்றால் வாழ்க்கையில் எந்த மலையும் உங்களை தடுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.